வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவகுடி கிராம விவசாயி டி ராஜ்குமார். இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு நந்தனம் 4 வகை கோழியினை வணிக ரீதியாக வளர்த்து தனது வாழ்வாதாரத்தை பெருக்கியுள்ளார். அன்னாரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, நான் வந்து மீன் குளம் வச்சுருக்கோம், நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், மாடு வளர்த்துட்ருக்கோம். அதில் கோழி வளர்ப்புங்கும்போது நான் ஆரம்பத்தில் வந்து கோழி வளர்ப்புங்கிறது எனக்கு வந்து ஒரு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா ஒயிட்லாக்கான் கோழி வளர்த்து பார்த்துருக்கோம், கிரிராஜா கோழிலாம் வளர்த்து பார்த்துருக்கோம். வளர்த்து ஒரு 20-25 நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கி இந்த மொத்த கோழியுமே வந்து இறக்குற ஸ்டேஜில் ஒரு சூழ்நிலை வந்து 2-3 அவ்வளோ போட்டுட்டேன். அதுக்கு பிறகு கேவிக்கு நீடாமங்கலம் வேளாண்மை துறை மூலியமாக வந்து கோழி வந்து எந்த கோழி வளர்த்தா லாபகரமாக வளர்க்கலாம், ப்ராப்ளம் இல்லாமல் வளர்க்குறான்னு அவங்கள்ட்ட யோஜனை கேட்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு காடை கொடுத்தாங்க. காடை வந்து ஒரு 100 காடை கொடுத்து நீங்கள் வளர்க்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பிரத்யேகமாக கூண்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் காடையை வந்து ஒரு 100 காடை வளர்த்தப்ப அவங்க மூலியமாக வந்து ஒரு 4-5 பேர் கொடுத்தல நான் மட்டும்தான் காடை வந்து ஒரு 80% அளவுக்கு வந்து சக்ஸஸாக வந்து அந்த காடையை வளர்த்து காமிச்சேன். அதன் பிறகு வந்து இந்த நந்தனம் 4 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து எனக்கு ஒரு 20 கோழி என்கிட்ட கொடுத்து பரிசாத முறையில் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ 20 கோழி என்கிட்ட வந்து கரெக்டாக இன்றைக்கி 62 நாள் ஆகுது. 62 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட இறப்பு கிடையாது. அவங்க சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நோய் தடுப்பு மருந்து ஊசிலாம் கரெக்டாக போட்டு பண்ணிகிட்ருக்கேன். தீனி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சாதாரண மில்லு தவிடு, மில்லு நொய் அரிசி, அதோட வந்து ஸ்டார்டர் ஃபீடு, காட்ரேஜ் கம்பெனியில் ஸ்டார்டர் ஃபீடு வந்து கலந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். அதோட வந்து இந்த சில இதுக்கு சாதாரணமாக நான் வீட்டில் வெட்டுற காய்கறி வேஸ்ட்டுகள், வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துல போட்டுட்ருக்கும்போது 62 நாளில் பார்த்தீங்கன்னா 450 கிராம் வெயிட் இருக்குது. இன்றைக்கி ஒரு கோழியோட வெயிட் வந்து கரெக்டாக 450 கிராம் வெயிட் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 3 மாதத்தில் 90 நாளில் வந்து முட்டை விட ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 15-20 நாளில் முட்டை விடுங்கிற ஒரு எதிர்நோக்கத்தில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கோழியோட வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட வந்து கேஷுவாலிட்டி கிடையாது. அந்த அத்தனை கோழியுமே நல்லா வளமாகவும் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்ருக்கேன். தேவையான தீனி சப்ளை பண்ணும்போது எந்த விதமான நோய் பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த நந்தனம் 4 வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டியாக தோணுது எனக்கு. ஒரு சில வெரைட்டி வளர்த்து பார்த்துருக்கேன். எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் 4ங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு வெரைட்டியாக தெரியுது. வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குது. ஒரு 60 நாளில் வந்து ஒரு 1/2 கிலோ ஸ்டேஜுங்கிறது ஒரு அபரிபதமான வளர்ச்சியாக தெரியுது. இவ்வளோ இதையே வந்து ஒரு நல்ல ஒரு 4 பக்கம் பெரிய ரூமாக இருந்து அடப்பு இருந்து நல்ல புழக்கத்தில் விட வளர்த்தோம்னா இன்னமும் வளர்ச்சி கூட இருக்குங்கிற நோக்கம் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட இருக்க இந்த 10க்கு 10 ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 20 கோழி விட்டுருக்கேன். இந்த 20 கோழியே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி வந்ததுனால இது ஒரு நல்ல இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணலாம். நம்ம கோழி வளர்ப்புங்க ஆசைப்படுறோம், அது நாட்டு கோழி வளர்ப்புக்கு வந்து ஒரு நல்ல வெரைட்டியாக இந்த நந்தனம் 4 தெரியுது. இந்த கோழி வளர்க்குன்னு ஆசைப்படுறவங்க இந்த நந்தனம் 4 வெரைட்டியில் உங்கள்கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி நந்தனம் 4 வெரைட்டி வாங்கி வளர்த்தா நிச்சயமாக லாபம் பெறலாம்னு நம்புகிறோம். மேலும் விவரம் பெற டி ராஜ்குமார் அவர்களை 096008555150 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த சாக்கோட்டையிலும் 2 விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் தத்தம் பணியினை செவ்வனே செய்து வருகின்றது. இங்கு வருகின்ற விதைகள் நன்கு ஆய்வு செய்யப்பட்டு பின்பு பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பின்னர் தேறிய விதை, தேராத விதை என அவை தரம் பிரிக்கப்பட்டு விதை சான்று அலுவலர் முன்னிலையில் அவற்றுக்கு முறையான சான்று அட்டை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் விதை சுத்திகரிப்பு நிலைய பணிகள் குறித்து
திருவாரூர் விதை சுத்திகரிப்பு நிலைய வேளாண் அலுவலர் கா சந்திரன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இங்கே வந்து அதாவது தமிழ்நாட்டிலே வந்து 2 மிகப்பெரிய ஜெயிண்ட் யூனிட்டு. அதில் ஒன்று வந்து திருவாரூர், இன்னொன்று வந்து சாக்கோட்டை தஞ்சாவூர். இப்போ திருவாரூர் ஜெயிண்ட் யூனிட்டில் வந்து விதை சுத்திகரிப்பு பண்ணுறோம். இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 10 வேளாண்மை விதை இயக்குனர் கோட்டை இருக்குது. அங்கேருந்து விதை நெல்லாம் வந்து 13% மாய்ச்சரில் இங்கே நம்ம ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்தோடனே நாங்கள் மாய்ச்சர் மிஷினில் வந்து மாய்ச்சரை போட்டு காமிப்போம். விவசாயம் வந்து அங்கேருந்து வருகின்ற களை விதையை நம்ம ஃபஸ்ட்டு முன்னுரிமை பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நெல்லோட வந்து ஈரப்பதத்தை நம்ம பார்க்குறோம். ஈரப்பதத்தை வந்து ஈரமானியில் வந்து இது வந்து டிஜிட்டல் ஈரமானின்னு இதுக்கு பேர். இதுக்கு வந்து பி கப்பு டைப் வந்து பி கப்பில் வந்து அந்த விதை நெல்லை அள்ளி மாய்ச்சர் மீட்டரில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 13% ஈரப்பதம் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நெல்லை வந்து குடோனில் நம்ம வந்து அடுக்கி வச்சிடறோம். 13% ஈரப்பதத்துக்கு அதிகமாக இருந்தால் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வேளாண்மை துறையிலேருந்து காய வைக்கிறதுக்கு நம்ம களை இங்கேயே வச்சுருக்கோம். அந்த களத்தில் வந்து நெல்லை காய வச்சு 13% ஈரப்பதம் வர வரைக்கும் விவசாயிகள் கொடுக்குறதுக்கு வசதியாக இங்கே ட்ரையிங் யார்டு இருக்குது. அதாவது களம் இருக்குது இங்கே. விதை பதன நிலையத்தில் வந்து 3 துறையும் சேர்ந்து பணியாற்றுறோம். ஒன்று வந்து வேளாண்மை துறை, இன்னொன்று விதைச்சான்று துறை, இன்னொன்று வந்து வேளாண்மை பொறியியல் துறை. 3 துறையும் சேர்ந்து இங்கே பணிபுரிகிறோம். அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே விதையை வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் விதைச்சான்று துறையிலேருந்து மாதிரி எடுத்து அனுப்புவாங்க. மாதிரி வந்து விதை பகுப்பாய்வு கூடத்துக்கு போய் அங்கே வந்து விதை தரமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வந்து முளைப்புத்திறன் பார்ப்பாங்க, அதர் நெல் கலந்துருக்கா, ஓடிவி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு சான்று கொடுத்துருவாங்க. அதாவது தேறியது தேராததுன்னு சொல்லுவாங்க. தேறியதுன்னா அதுக்கு நம்ம சான்றட்டை கட்டுவோம். சான்றட்டையில் வந்து இங்கே வர்ற விதைக்கு வந்து சான்றட்டை வந்து ஆதார நிலை 1, சான்று நிலை 2 தான் இங்கே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி அட்டையை வந்து பிரிண்ட் பண்ணி விதை சார்ந்த அலுவலர் முன்னிலையில் அவர் வந்து டேக் பண்ணி 50 கிலோ சிப்பமாக, நெல்லுனா 50 கிலோ சிப்பமாக போடுவோம், உளுந்துனா 20 கிலோ சிப்பமாக போடுவோம். போட்டு அந்தந்த எங்கெங்கே உற்பத்தியாளர்னா வேளாண் உதவி உற்பத்தியாளருக்கு அந்தந்த வட்டாரத்துக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். அதான் இங்கே ப்ராசஸிங் நடக்குது. இங்கே எங்களுக்கு வந்து இலக்கு வந்து வருஷத்துக்கு 1000 டன்னு நெல். அதில் இது வரைக்கும் 700 டன் நெல் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். தரமான விதையை கொடுக்கறதுக்காக நம்ம வீனஸ் சீட் கிரேடர் அப்படின்னு விதை மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து அக்ரஸா மேக்கு. இது வந்து அக்ரஸா மேக்குனா இதில் வந்து 3 சலடை இருக்குது. 3 ஸ்க்ரீன் கிரேடர்னு பேர் இதுக்கு. இந்த 3 சலடையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஆரை கொண்டாந்து வயல்மட்ட விதையை கொண்டாந்து கொட்டி 3 சலடையில் கல், மண், தூசி எல்லாத்தையும் தரம் பிரித்து தரமான பிஎஸ், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட விதையை வந்து இந்த பக்கமாக நம்ம பிரித்து எடுத்து இந்த மிஷின் இருக்குது. இது 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் கெப்பாசிட்டி. 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் ப்ராசஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு வந்து குறைச்சலாக வச்சா எப்படி இருந்தாலும் ஒரு 6 டன்னு, 8 மணி நேரத்துக்கு வந்து 6 டன்னு ப்ராசஸிங் பண்ணலாம் அந்த மிஷினில். இந்த கிரேடரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டீலக்ஸ் கிரேடர்னு பேர். இதுவும் அக்ரஸா மாடல் தான். இந்த கிரேடர் வந்து உளுந்து பயிர் செப்பரேட்டாக தனியாக உளுந்து பயிர் நல்லா சுத்தமாக ப்ராசஸிங், அதாவது விதை உற்பத்தி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை நம்ம வச்சுருக்கோம். இது வந்து மணிக்கு வந்து ஒரு 600 கிலோ, ஒரு மணி நேரத்துக்கு 600 கிலோ இதில் உளுந்தை ப்ராசஸ் பண்ணலாம். உளுந்து, பச்சை பயிர் ரெண்டுமே இதில் ப்ராசஸ் பண்ணி தரமான வந்து சுத்திகரிக்கப்பட்ட விதையை நம்ம பெறதுக்காக இந்த மிஷின் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து மினி கிரேடர்னு பேர் இருக்குது. சுத்திகரிக்கப்பட்ட விதையை வந்து நம்ம 50 கிலோ சிப்பத்தில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதைச்சான்று துறையிலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த விதைச்சான்றுடைய முத்திரையும், அது வந்து என்ன ரகம், அது எந்த ஏடியை உற்பத்தி பண்ண வேளாண் விதையை எங்கேருந்து உற்பத்தி பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம அந்த சாக்கு எம்பளத்தை போடுறோம். அதில் போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிஎஸ், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட விதையை வந்து சாக்கில் பிடிக்கிறோம். அதில் வந்து என்னென்ன இருக்கும், அதாவது என்ன கிராப்னா பயிர், என்ன பயிர், ரகம், லாட்டு நம்பரு, அப்புறம் வந்து ஒவ்வொரு எஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு அதாவது விதை சான்று விதை இயக்குனர் வழங்கப்பட்ட எஸ் நம்பரு, அந்த நம்பரு, எந்த ஏடிஏ, அது வந்து எங்கே ப்ராசஸ் ஆகுது. திருவாரூர் சீட் ப்ராசஸிங்கில் ப்ராசஸ் ஆகுதுன்னா திருவாரூர்னு அதில் இருக்கும். வெயிட் எவ்வளோ, 50 கிலோ வெயிட்டு அப்படின்னு இருக்கும். ரகம் போடுறாரு. அடுத்து லாட் நம்பர் போடுவார். லாட் நம்பர்னால் ஒவ்வொரு லாட்டுக்கும் ப்ராசஸிங் ஓடும்போது லாட் நம்பர் போடு 290 லாட் நம்பர் 290. நம்பர் வந்து 1123 2012-13 அந்த வருஷத்தை போடுவோம், எந்த வருஷம்னு. இப்போ விதை சுத்திகரிப்பு, அதாவது உளுந்து வந்து விதை சுத்திகரிப்பு பண்ணி முடிஞ்சு, அதாவது அது வந்து இதுக்கு டெஸ்ட்டுக்கு போய் மறுபடியும் பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம சான்றட்டையை பொறிச்சு விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக நம்ம அட்டியல் போட்டு அடுக்கி வச்சிடறோம். சான்றட்டை கட்டிய பிறகு அதோட ஈயவில்லை வந்து அந்த 20 கிலோ சிப்பத்தில் வந்து நம்ம பொறுத்தி
விதைச்சான்று அலுவலர் அவருடைய முத்திரை இங்கே இருக்குது. அவருக்கு வந்து ஒவ்வொரு விதைச்சான்று அலுவலருக்கும் ஒவ்வொரு நம்பர் எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணை வந்து அதில் நம்ம வந்து பதிச்சிடுறோம். பதிச்சதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த மாவட்டத்துக்கோ இல்லை வேறு மாநிலத்துக்கோ போனாலும் அந்த நம்பரை வச்சு எந்த விதைச்சான்று அலுவலர் இந்த வந்து பரிசோதனை பண்ணி இதுக்கு அட்டை கட்டினார்ன்ற விவரம் அதில் தெரிய வரும். மேலும் விவரங்களுக்கு 9750963319 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா தேவகுடி கிராம விவசாயி டி ராஜ்குமார். இவர் இம்மாவட்ட கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு நந்தனம் 4 வகை கோழியினை வணிக ரீதியாக வளர்த்து தனது வாழ்வாதாரத்தை பெருக்கியுள்ளார். அன்னாரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, எதிர்நோக்கத்தில் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கோழியோட வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட வந்து கேஷுவாலிட்டி கிடையாது. அந்த அத்தனை கோழியுமே நல்லா வளமாகவும் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க, நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி அந்த ஒரு ரூமுக்குள்ளேயே போட்டு வளர்த்துட்ருக்கேன். தேவையான தீனி சப்ளை பண்ணும்போது எந்த விதமான நோய் பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளமாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த நந்தனம் 4 வெரைட்டி வந்து நல்ல வெரைட்டியாக தோணுது எனக்கு. ஒரு சில வெரைட்டி வளர்த்து பார்த்துருக்கேன். எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் 4ங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு வெரைட்டியாக தெரியுது. வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குது. ஒரு 60 நாளில் வந்து ஒரு 1/2 கிலோ ஸ்டேஜுங்கிறது ஒரு அபரிபதமான வளர்ச்சியாக தெரியுது. இவ்வளோ இதையே வந்து ஒரு நல்ல ஒரு 4 பக்கம் பெரிய ரூமாக இருந்து அடப்பு இருந்து நல்ல புழக்கத்தில் விட வளர்த்தோம்னா இன்னமும் வளர்ச்சி கூட இருக்குங்கிற நோக்கம் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட இருக்க இந்த 10க்கு 10 ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 20 கோழி விட்டுருக்கேன். இந்த 20 கோழியே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி வந்ததுனால இது ஒரு நல்ல இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணலாம். நம்ம கோழி வளர்ப்புங்க ஆசைப்படுறோம். அது நாட்டு கோழி வளர்ப்புக்கு வந்து ஒரு நல்ல வெரைட்டியாக இந்த நந்தனம் 4 தெரியுது. இந்த கோழி வளர்க்குன்னு ஆசைப்படுறவங்க இந்த நந்தனம் 4 வெரைட்டிலாம் உங்கள்கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி நந்தனம் 4 வெரைட்டி வாங்கி வளர்த்தா நிச்சயமாக லாபம் பெறலாங்கன்னு நம்புகிறோம். மேலும் விவரம் பெற டி ராஜ்குமார் அவர்களை 096008551550 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த சாக்கோட்டையிலும் 2 விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் தத்தம் பணியினை செவ்வனே செய்து வருகின்றது. இங்கு வருகின்ற விதைகள் நன்கு ஆய்வு செய்யப்பட்டு பின்பு பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பின்னர் தேறிய விதை, தேராத விதை என அவை தரம் பிரிக்கப்பட்டு விதை சான்று அலுவலர் முன்னிலையில் அவற்றுக்கு முறையான சான்று அட்டை வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவாரூர் நான் வந்து மீன் குளம் வச்சுருக்கோம், நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், மாடு வளர்த்துட்ருக்கோம். அதில் கோழி வளர்ப்புங்கும்போது நான் ஆரம்பத்தில் வந்து கோழி வளர்ப்புங்கிறது எனக்கு வந்து ஒரு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா ஒயிட்லாக்கான் கோழி வளர்த்து பார்த்துருக்கோம், கிரிராஜா கோழிலாம் வளர்த்து பார்த்துருக்கோம். வளர்த்து ஒரு 20-25 நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கி இந்த மொத்த கோழியுமே வந்து இறக்குற ஸ்டேஜில் ஒரு சூழ்நிலை வந்து 2-3 அவ்வளோ போட்டுட்டேன். அதுக்கு பிறகு கேவிக்கு நீடாமங்கலம் வேளாண்மை துறை மூலியமாக வந்து கோழி வந்து எந்த கோழி வளர்த்தா லாபகரமாக வளர்க்கலாம்,
ப்ராப்ளம் இல்லாமல் வளர்க்குறான்னு அவங்கள்ட்ட யோஜனை கேட்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு காடை கொடுத்தாங்க. காடை வந்து ஒரு 100 காடை கொடுத்து நீங்கள் வளர்ங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பிரத்யேகமாக கூண்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் காடையை வந்து ஒரு 100 காடை வளர்த்தப்ப அவங்க மூலியமாக வந்து ஒரு 4-5 பேர் கொடுத்தல நான் மட்டும்தான் காடை வந்து ஒரு 80% அளவுக்கு வந்து சக்ஸஸாக வந்து அந்த காடையை வளர்த்து காமிச்சேன். அதன் பிறகு வந்து இந்த நந்தனம் 4 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து எனக்கு ஒரு 20 கோழி என்கிட்ட கொடுத்து பரிச்சாத முறையில் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ 20 கோழி என்கிட்ட வந்து கரெக்டாக இன்றைக்கி 62 நாள் ஆகுது. 62 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கூட இறப்பு கிடையாது. அவங்க சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நோய் தடுப்பு மருந்து ஊசிலாம் கரெக்டாக போட்டு பண்ணிகிட்ருக்கேன். தீனி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சாதாரண மில்லு தவிடு, மில்லு நொய் அரிசி, அதோட வந்து ஸ்டார்டர் ஃபீடு, காட்ரேஜ் கம்பெனியில் ஸ்டார்டர் ஃபீடு வந்து கலந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். அதோட வந்து இந்த சில இதுக்கு சாதாரணமாக நான் வீட்டில் வெட்டுற காய்கறி வேஸ்ட்டுகள், வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துல போட்டுட்ருக்கும்போது 62 நாளில் பார்த்தீங்கன்னா 450 கிராம் வெயிட் இருக்குது. இன்றைக்கி ஒரு கோழியோட வெயிட் வந்து கரெக்டாக 450 கிராம் வெயிட் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க 3 மாதத்தில் 90 நாளில் வந்து முட்டை விட ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 15-20 நாளில் முட்டை விடுங்கிற விதை சுத்திகரிப்பு நிலைய பணிகள் குறித்து திருவாரூர் விதை சுத்திகரிப்பு நிலைய வேளாண் அலுவலர் கா. சந்திரன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இங்கே வந்து அதாவது தமிழ்நாட்டிலே வந்து 2 மிகப்பெரிய ஜெயிண்ட் யூனிட்டு. அதில் ஒன்று வந்து திருவாரூர், இன்னொன்று வந்து சாக்கோட்டை, தஞ்சாவூர். இப்போ திருவாரூர் ஜெயிண்ட் யூனிட்டில் வந்து விதை சுத்திகரிப்பு பண்ணுறோம். இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 10 வேளாண்மை விதை இயக்குனர் கோட்டை இருக்குது. அங்கேருந்து விதை நெல்லாம் வந்து 13% மாய்ச்சரில் இங்கே நம்ம ப்ராசஸிங் யூனிட்டுக்கு வந்தோடனே நாங்கள் மாய்ச்சர் மிஷினில் வந்து மாய்ச்சரை போட்டு காமிப்போம். விவசாயிகள் வந்து அங்கேருந்து வருகின்ற களை விதையை நம்ம ஃபஸ்ட்டு முன்னுரிமை பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த நெல்லோட வந்து ஈரப்பதத்தை நம்ம பார்க்குறோம். ஈரப்பதத்தை வந்து ஈரமானியில் வந்து இது வந்து டிஜிட்டல் ஈரமானின்னு இதுக்கு பேர். இதுக்கு வந்து பி கப்பு டைப் வந்து பி கப்பில் வந்து அந்த விதை நெல்லை அள்ளி மாய்ச்சர் மீட்டரில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 13% ஈரப்பதம் இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நெல்லை வந்து குடோனில் நம்ம வந்து அடுக்கி வச்சிடறோம். 13% ஈரப்பதத்துக்கு அதிகமாக இருந்தால் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வேளாண்மை துறையிலேருந்து காய வைக்கிறதுக்கு நம்ம களை இங்கேயே வச்சுருக்கோம். அந்த களத்தில் வந்து நெல்லை காய வச்சு 13% ஈரப்பதம் வர வரைக்கும் விவசாயிகள் கொடுக்குறதுக்கு வசதியாக இங்கே ட்ரையிங் யார்டு இருக்குது. அதாவது களை இருக்குது இங்கே. விதை பதன நிலையத்தில் வந்து 3 துறையும் சேர்ந்து பணியாற்றுறோம். ஒன்று வந்து வேளாண்மை துறை, இன்னொன்று விதைச்சான்று துறை, இன்னொன்று வந்து வேளாண்மை பொறியியல் துறை. 3 துறையும் சேர்ந்து இங்கே பணிபுரிகிறோம். அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே விதையை வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் விதைச்சான்று துறையிலேருந்து மாதிரி எடுத்து அனுப்புவாங்க. மாதிரி வந்து விதை பகுப்பாய்வு கூடத்துக்கு போய் அங்கே வந்து விதை தரமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வந்து முளைப்புத்திறன் பார்ப்பாங்க, அதர் நெல் கலந்துருக்கா, ஓடிவி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு சான்று கொடுத்துருவாங்க. அதாவது தேறியது தேராததுன்னு சொல்லுவாங்க. தேறியதுன்னா அதுக்கு நம்ம சான்றட்டை கட்டுவோம். சான்றட்டையில் வந்து இங்கே வர்ற விதைக்கு வந்து சான்றட்டை வந்து ஆதார நிலை 1, சான்று நிலை 2 தான் இங்கே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி அட்டையை வந்து பிரிண்ட் பண்ணி விதை சார்ந்த அலுவலர் முன்னிலையில் அவர் வந்து டேக் பண்ணி 50 கிலோ சிப்பமாக, நெல்லுனா 50 கிலோ சிப்பமாக போடுவோம், உளுந்துனா 20 கிலோ சிப்பமாக போட்டு அந்தந்த எங்கெங்கே உற்பத்தியாளர்னா வேளாண் உதவி உற்பத்தியாளருக்கு அந்தந்த வட்டாரத்துக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். அதான் இங்கே ப்ராசஸிங் நடக்குது. இங்கே எங்களுக்கு வந்து இலக்கு வந்து வருஷத்துக்கு 1000 டன்னு நெல், அதில் இது வரைக்கும் 700 டன் நெல் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். தரமான விதையை கொடுக்கறதுக்காக நம்ம வீனஸ் சீட் கிரேடர் அப்படின்னு விதை மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து அக்ரஸா மேக்கு. இது வந்து அக்ரஸா மேக்குனா இதில் வந்து 3 சலடை இருக்குது. 3 ஸ்க்ரீன் கிரேடர்னு பேர் இதுக்கு. இந்த 3 சலடையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஆரை கொண்டாந்து வயல்மட்ட விதையை கொண்டாந்து கொட்டி 3 சலடையில் கல், மண், தூசி எல்லாத்தையும் தரம் பிரித்து தரமான பிஎஸ், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட விதையை வந்து இந்த பக்கமாக நம்ம பிரித்து எடுத்து இந்த மிஷின் இருக்குது. இது 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் கெப்பாசிட்டி. 1 மணி நேரத்துக்கு வந்து 1 டன் ப்ராசஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு வந்து குறைச்சலாக வச்சா எப்படி இருந்தாலும் ஒரு 6 டன்னு, 8 மணி நேரத்துக்கு வந்து 6 டன்னு ப்ராசஸிங் பண்ணலாம் அந்த மிஷினில். இந்த கிரேடரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டீலக்ஸ் கிரேடர்னு பேர். இதுவும் அக்ரஸா மாடல் தான். இந்த கிரேடர் வந்து உளுந்து பயிர் செப்பரேட்டாக தனியாக உளுந்து பயிர் நல்லா சுத்தமாக ப்ராசஸிங், அதாவது விதை உற்பத்தி ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை நம்ம வச்சுருக்கோம். இது வந்து மணிக்கு வந்து ஒரு 600